தோழியோட பேச தடை விதிச்சதால அவங்களோட கணவன் துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு. பாய் பெஸ்டி கொலைகாரனான கதை இது. டார்கெட்டை அட்டாக் பண்றதுதான் என் வேலை, நான் நிச்சயம் அதை செஞ்சு முடிப்பேன் என்று ஃபேஸ்புக்கில் சந்தோஷ் துப்பாக்கியோடு போட்டோ பதிவிட்ட அடுத்த சில மணி நேரங்களில் ராதாகிருஷ்ணன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். உயிர் அடங்குவதை கண்டு ரசித்த கையோடு என் ஆள் மேல கை வைக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னதானே, உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று ஃபேஸ்புக்கில் அடுத்த போஸ்டை பதிவிட்டிருக்கிறார். 10 லைக்குகளை அந்த போஸ்ட் தாண்டுவதற்குள் போலீசார் சந்தோஷை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். யார் இந்த சந்தோஷ்? எதற்காக ராதாகிருஷ்ணனை கொல்ல வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு விடை தேடி செய்தியாளர் பிரசாத்தை விசாரணையில் இறக்கியது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி குழு. நேரடியாக பார்த்தால் கொல்லப்பட்ட ராதாகிருஷ்ணனுக்கும் சந்தோஷுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவர்கள் இருவரையும் இணைத்தவர் ராதாகிருஷ்ணனின் மனைவி. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்குட்பட்ட கைதபுரம் ராதாகிருஷ்ணனின் சொந்த ஊர். இவரது மனைவி பக்கத்து ஊரை சேர்ந்தவர். பிஜேபி பிரமுகரான அவர் மாவட்ட நிர்வாகியாக பொறுப்பு வகித்து வந்திருக்கிறார். ராதாகிருஷ்ணன் லோடு ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். சந்தோஷ் பெரும்படாவு பகுதியை சேர்ந்தவர். பொதுமக்களுக்கு தொல்லை தரும் வன விலங்குகளை வேட்டையாடும் குழுவில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். சந்தோஷும் ராதாகிருஷ்ணனின் மனைவியும் பள்ளி பருவ நண்பர்கள். பல வருடங்களாக அந்த பழக்கம் தொடர்ந்திருக்கிறது. சந்தோஷ் ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்து செல்லும் அளவுக்கு குடும்பத்தில் ஒருவராகவே மாறியிருக்கிறார். ஆனால் தற்போது வரை அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ராதாகிருஷ்ணனின் மனைவியுடன் ஒரு பாய் பெஸ்டியை போல அதீத நெருக்கத்துடன் பழகி வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த பழக்க வழக்கங்களை ராதாகிருஷ்ணன் கேஷுவலாக எடுத்துக்கொண்டாலும் நாளாக சந்தோஷின் நடவடிக்கைகள் அவருக்குள் ஒருவித சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சுழலில்தான் சந்தோஷோடு ராதாகிருஷ்ணனுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மனைவியை சந்தோஷோடு பேச வேண்டாம் என கண்டித்திருக்கிறார். தோழியோடு பேசாமல் சந்தோஷ் ஏங்கி போயிருக்கிறார். ராதாகிருஷ்ணனும் மனைவியை கடுமையாக கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட சந்தோஷ் உள்ளுக்குள்ளேயே உழங்கி இருக்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமான ராதாகிருஷ்ணனை தீர்த்து விடலாம் என முடிவு செய்திருக்கிறார் சந்தோஷ். சம்பவத்தன்று மாலை ஃபேஸ்புக்கில் முதல் பதிவை போட்ட சந்தோஷ் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு நேராக ராதாகிருஷ்ணனை தேடி அவர் புதிதாக கட்டி வரும் வீட்டுக்கு சென்று மொத்த வெறியையும் தோட்டாவாக அவரது நெஞ்சில் இறக்கியிருக்கிறார். சம்பவ இடத்திலேயே ராதாகிருஷ்ணன் துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ராதாகிருஷ்ணனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூர் ஆய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு சந்தோஷை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.